Hey all, so Tamil Nadu Veterinary Animal Science University Undergraduate Admissions Academic 2024-25 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நமக்கான தரவரிசை பட்டியல் ரேங்க் லிஸ்ட் வந்து நமக்கு கண்டிப்பாக நாளைக்கு ரிலீஸ் ஆகிடும். ஸோ நாளைக்கு காலையில் 11 மணிக்கு நமக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து டிலே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். அப்படி நமக்கு ரேங்க் லிஸ்ட் நாளைக்கு வருது அப்படின்னா ஷார்ப்பாக நமக்கு 10:30 11:30 வந்துடும். அதுக்கு மேலே டிலே ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. அப்படியுமே பார்த்தாலுமே நம்ம வந்து ஒரு 5 o'clock வரைக்கும் தான் வெயிட் பண்ண முடியும். ஸோ தானுவதோட ஒர்க்கிங் ஹார்ஸ் அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக ஜியோ வந்து பாஸ் ஆகிருக்கும். நமக்கு நாளைக்கு கண்டிப்பாக ரேங்க் லிஸ்ட் வந்துடும். ஆஸ் அவங்க டென்டேட்டிவ் ஷெட்யூலில் மென்ஷன் பண்ண மாதிரி ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளுமே கால் பண்ணி கேட்டிருந்தோம் அண்ட் அதுக்கான ரிப்ளைவும் அவங்க அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். அண்ட் உங்களுக்கு நான் எப்படி செக் பண்ணணுன்றது டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ adm.tanuvas.ac.in அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கான அஃபிஷியல் வெப்சைட் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே தமிழ்நாடு ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் அந்த டேபை வந்து நீங்கள் நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த டேப் ஓப்பன் ஆகும். இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ப்ராஸ்பெக்டாஸ், நோட்டிஃபிகேஷன், ஸ்பெசிமென் காப்பி, அப்பெண்டெக்ஸ், அனெக்ஷர், சர்டிஃபிகேட், செக் அவுட், இந்த மாதிரி நிறைய டேப்ஸ் இருக்கும் மேலே. அதில் நீங்கள் என்ன செக் பண்ணணும், இது வந்து நம்மளோட அப்ளிகேஷன் போட்ட பேஜ். இங்கே நீங்கள் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் டேபை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக தானுவா சைட்லேருந்து எந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அகாடமிக்காக இருக்க விட்டாலுமே அந்த நோட்டிஃபை டேப்பில் உங்களுக்கு காட்டிடும். ஸோ அந்த டேப்பில் தான் நமக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து நமக்கு நோட்டிஃபை ஆகும். அப்படி இல்லைனா ரன்னிங் நோட்ஸாக நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் ஹஸ் பின் ரிலீஸ்னு சொல்லி உங்களுக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போது தானுவா சைட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் டேப்பில் இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க, எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. நமக்கு வந்து ரிவைஸ்டு கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அதாவது 2022-23, 23-24 ஸோ 2 அகாடமிக் இயருக்குமே கட் ஆஃப் வந்து அவங்க கம்பேரிசன் பண்ணி ஒரு டேபிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேபிளில் பார்க்கும்போது நமக்கு பிபிஎஸ்சிஏஹெச்க்கு அகாடமிக்கும் கொடுத்துருக்காங்க, ஒகேஷனலுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அப்படி நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடெக்குமே இருக்குது. சரிங்களா? நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க, ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அஃபிஷியல் வெப்சைட் விசிட் பண்ணி இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அப்படி உங்ககிட்ட பிடிஎஃப் இல்லை அப்படின்னா நோ இஷ்யூஸ். நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் இந்த பிடிஎஃபோட லிங்க் அண்ட் இந்த அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கேருந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிடிஎஃப் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியுது. என்ன அப்படின்னா ஸோ கட் ஆஃப்ன்றது பார்த்திங்க அப்படின்னா எல்லா கேட்டகரிக்குமே இன்க்ரீஸும் ஆகலை, எல்லா கேட்டகரிக்குமே டிக்ரீஸும் ஆகலை. சில கேட்டகரிஸ்க்கு வந்து அன்எக்ஸ்பெக்டட் டிக்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் எந்தெந்த கேட்டகரிக்கு கட் ஆஃப் குறையோன்னு பார்த்துருக்கோமோ அந்தந்த கேட்டகரிக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதை ஜஸ்ட் பார்க்குறதுனால நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஸோ நம்ம கட் ஆஃப் போலிங்கும் வச்சுருந்தோம். அதுபடி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அகாடமிக் இயருக்கு 3 மார்க் கிட்ட ரெடியூஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கண்டிப்பாக ரிவைஸ்டு கட் ஆஃப் நான் இன்னைக்குள்ளே அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் பார்க்கலாம். ஸோ ஓப்பன் கேட்டகரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா விச் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட் நமக்கு 1 மார்க் வந்து குறைஞ்சிருக்கு லாஸ்ட் அகாடமிக்கர். வெல் கம்பேரிவ் டு 2022-23 விட 1 மார்க் நமக்கு டிக்ரீஸ் தான் இருக்குது. பிசி பொறுத்த வரைக்கும் 1 மார்க் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பிசிஎம்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. 191லேருந்து 188 வரைக்கும் குறைஞ்சிருக்கு. எம்பிசி/டிஎன்சிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க் போல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எஸ்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்ச கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 193 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எப்போவுமே எஸ்சிஏ எஸ்டிக்கு வந்து லோ கட் ஆஃப் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் தான் இருக்குது. எஸ்சிஏக்கு 188.50லேருந்து 189 விச் இஸ் 1 மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எஸ்டி கேட்டகரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் 3 மார்க்ஸ் கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ அதனால் கட் ஆஃப்ன்றது அன்பிரெடிக்டபிள் தான். ஸோ நமக்கு ரேங்க் லிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். கண்டிப்பாக ரேங்க் லிஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஏன்னா நமக்கு மோர் நம்பர் ஆஃப் சென்டம்ஸ் இந்த அகாடமிக்கு ரேங்க் லிஸ்ட்டில் இருக்காது. சரிங்களா? ஸோ சென்டம்ஸோட ரேஷியோ கம்மியாக தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அகாடமிக்காக இருக்கான ரேங்க் லிஸ்ட் நான் ஆல்ரெடி டெலிகிராமில் உங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் அதையுமே பாருங்கள். இந்த அகாடமிக்கர் வர ரேங்க் லிஸ்ட்டுமே பாருங்கள். நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னாலே நமக்கு ஹையஸ்ட் ரேஞ்ச் கட் ஆஃப் வந்து இந்த 199, 198, 200 இது எல்லாமே எண்ணிட்டு இந்த அகாடமிக் இயரில் அவ்வளோ மார்க் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும். ஓகே, எனக்கு வந்து சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி சம்திங் இஸ் தேர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? அண்ட் ரேங்க் லிஸ்ட் விட்ட உடனே நம்ம வந்து அதுக்கான அனாலிசிஸ்மே பார்க்கலாம். ஸோ யாருமே பயப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். அண்ட் கட் ஆஃப் இந்த அகாடமிக் இயர் கண்டிப்பாக குறைய தான் போகுது. கண்டிப்பாக கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகாது. அண்ட் உங்களோட பிலீவை மட்டும் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக எத்தனை ரவுண்ட் நடக்குதோ 6 ரவுண்டோ 7 ரவுண்டோ எவ்வளோ ரவுண்ட் நடந்தாலுமே நீங்கள் ஃபைட்டர் டில் லாஸ்ட் ஃபைட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஹேவ் அ நைஸ் டே.